இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கேள்விகளால் ஒரு வேள்வி. பொதுவாகவே மனிதன் எப்போது வளரத் தொடங்குகின்றான் என்றால் கேள்வி கேட்கத் தொடங்குகின்ற போதுதான். ஒரு ஆதார சுருதியை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஞான மார்க்கம் வளர வித்வத் அப்படின்னா ஞானம், கல்வி வளர்வதற்கு ஏன், எதற்கு, எப்படி நகழ்ந்தது, இதனுடைய காரண காரியம் என்ன என்பதை உளவியலால் அறிவு நிலையால் ஆராய வேண்டும். அதுதான் மகோ உன்னதமானது. அந்த வகையில் ஆன்மீகத்தில் நமக்குள்ள ஐயங்களை, நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு கேள்விகளை விடை தரக்கூடிய அந்த வினாக்களுக்கெல்லாம் நம்முடைய புத்தகங்கள் வாயிலாக விடை சொல்லி வருகின்றோம் அவ்வப்பொழுது. அந்த வகையிலே வாரியார் சுவாமிகள், நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆதிசங்கர பகவத்பாதா, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ராமானுஜர், இவையெல்லாவற்றிற்கும் மேல் நம்மையெல்லாம் நன்னறிப்படுத்தக்கூடிய பெரிய புராணம், ராமாயணம், வாழ்வியல் சிந்தனை தரக்கூடிய நூல்கள், கீவாஜா, திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எழுதிய கேள்வி பதில் புத்தகங்களை எல்லாம் தொகுத்து திரட்டி நன்முத்துக்களை கேள்வியாக்கி பதில் வடிவில் உங்களுக்கு தருகின்றோம். பெரிய பாக்கியம் எது? பொன் பொருள் என்று நினைப்போம். பெரிய பாக்கியம் எது? கேள்வி. ஒரு வரி பதில் வாரியார். ஆரோக்கியம் மட்டுமே பெரிய பாக்கியம். எது மகிழ்ச்சி? பகவான் ராமகிருஷ்ணர் பதில். பிறரை மகிழ்வித்து மகிழ்வது மகிழ்ச்சி. கொடிய பாவம் எது? கொடிய பாவம் வள்ளலார். வசதி வந்த பிறகும் தர்மம் செய்யாமல் இருப்பது கொடிய பாவம். உலகின் பெரிய செல்வம் எது? விவேகானந்தர். திருப்தி என்பதே உலகின் பெரிய செல்வம். இந்த பிரதோஷத்தில் சிறந்த பிரதோஷம் எது? இந்த மாலைய பிரதோஷம், பட்ச பிரதோஷம் அப்படிலாம் வருதில்ல. ஒரு வரியில் வாரியார் சொல்கிறாரு, சனி பிரதோஷம் பிரதோஷத்தில் சிறந்தது. அடுத்து விரதத்தில் சிறந்த விரதம் எது? மகா பெரியவர் ஏகாதேசி விரதம். வழிபாட்டில் சிறந்தது பிறருக்கான வழிபாடும் கூட்டு வழிபாடும் சிறந்தது. எப்பேற்பட்ட ஆன்சர் பாருங்க. அடுத்து சைவ செங்கதிர் நம்முடைய கீவாஜா எழுதியிருக்காரு. இறைப்பணியில் சிறந்த பணி எது? உண்மையான உழவாரப்பணி. உழவாரப்பணினா என்னன்னு சொல்கிறேன். திருக்கோவிலில் போய் புல் புதர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டி வீழ்த்தி ஒழுங்குபடுத்தி எல்லாரும் சேர்ந்து அதை தூய்மைப்படுத்தி ஒட்டடை அடித்து நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்கிறோமே, அந்த பணி தான் இறைப்பணியில் உயர்ந்ததான் உழவாரப்பணி. தானத்தில் சிறந்தது எது? அற்புதமாக நம்முடைய ராமகிருஷ்ணா மடத்தில் போட்ட ஒரு புத்தகத்தில் இருக்குது. தானத்தில் சிறந்தது எது? ஒரே வரி, அன்னதானம். எதை விட வேண்டும்? வாரியார் சொல்கிறார், அகந்தையை விட்டால்தான் ஆண்டவன் நிலையை அடைய முடியும். அடுத்து கடைசி வரை வருவது எது? பெரியவர் சொல்கிறார், பாவ புண்ணியம் மட்டும்தான் கடைசி வரை வரும். அதற்கு நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகம் தெய்வத்தின் குரல். எல்லா பாகத்தையும் நம்ம படித்தாதான். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த கேள்வி பதில் மாதிரி இருக்கிறதில்ல. வாரியாருடைய புத்தகங்கள், கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், மகாபெரியவருடைய தெய்வத்தின் குரல், இதெல்லாம் மகோ உன்னதமான கருவூலம். இதெல்லாம் படிக்கலைன்னா ஆகா இவ்வளவு விஷயங்கள் நம்ம கையிலேருந்து அனுபவிக்கலையேன்னு நினச்சிருவோமா. சரி, மீண்டும் அடுத்த கேள்வி பதிலுக்குள்ளே போகிறேன். கெட்ட வியாதி. வாரியார் எழுதுகிறார், சோம்பேறித்தனம், முறை தவறிய தூக்கம். நல்லா தூங்கணுமா? முறை தவறிய தூக்கம் கூடாது. சோம்பேறித்தனம், முறை தவறிய தூக்கம். உண்மையான நண்பன் யார்? பாவம் செய்யாமல் நம்மை தடுப்பவன் உண்மையான நண்பன். இப்போ நம்ம பார்த்தோம், பாக்கியம் எது, மகிழ்ச்சி எது, வழிபாடு எது, விரதம் எதுன்னு. இதெல்லாம் ஏன்னா பெரிய பெரிய விஷயங்களை கடகடன்னு சொல்கிறத விட சின்ன சின்ன சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாதிரி ஆன்மீகத்தை பற்றிய அறிவதற்கான பொக்கிஷம் கேள்விகளால் ஒரு வேள்வி.